ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன காமிக்கிறேன்னா உங்களுக்கு ராகி அடை. ராகி மாவு 2 கப்பு எடுத்துக்கிறேன். இது கார அடை. வெல்லம் போட்டது தான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது கார அடை. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கடலப்பருப்பு எல்லாம் போட்டு இது வதக்கிட்டு அதில் கொட்டி பிசையணும். கடலப்பருப்பு, கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டால் போடலாம், இல்லாட்டிடலாம். கடலப்பருப்பு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொட்டி கொஞ்சம் வதக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ராகி மாவு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கஞ்சி வச்சு குடிக்கிறதோட இந்த மாதிரி அடை சுட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை எடுத்து மாவில் கொட்டிக்கிறேன். இதுக்கு தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிட்டு இப்போ எடுத்து கொட்டிட்டு தேங்காய் பூ அதையும் போட்டுடணும். தேங்காய் நிறையா போட்டால் நல்லா தான் இருக்கும். ஒரு மூடி திருவியாச்சு போட்டு, தேங்காய் நிறையா இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அடை தட்டுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசையணும். சின்ன பிள்ளைங்கன்னா இதில் இது இல்லாமல் வெல்லம் பிசைஞ்சு அதுக்கும் தேங்காய் பூ, அதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போடணும். போட்டு அடை தட்டினீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும். இப்போ கொஞ்சம் கல்லில் எண்ணெயை தடவிட்டு அடையை தட்டிடுவோம். அப்படியே காயட்டும். இப்போ அதுவாக கொஞ்சம் அப்படியே மேலே கிளம்பி வரும்போது அப்படியே திருப்பி போடலாம். அப்படியே திருப்பிட வேண்டியதான். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம். கரெக்டாக இது ஒரு 2 நிமிஷம். இதுக்கு உங்களோட ஆப்ஷன் தான். நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நீங்கள் கார சட்னி கூட அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.